20 லிட்டர் 25 லிட்டர் கறவை திறனில் நல்லா ஏபிஎஸ் குவாலிட்டியில் நல்லா ஹெவி சைஸில் மாடு பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி 2 மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க. மொட்டையில் ஒரு மாடுங்க, கொம்பில் ஒரு மாடுங்க. ரெண்டுமே நல்லா ஹெவி சைஸில் நல்லா பண்ணை செட்டார் மாற நல்லா அதிக கறவை திறனில் மாடு பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க. 2 மாடுகளும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் 2 மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க. நீங்கள் ஒரு மாடு செப்பரேட்டாக வேணால் எடுத்துக்கலாங்க, இல்லை ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே நல்ல சூப்பரான மாடுங்க. நல்ல மொட்டையில் ஏபிஎஸ் குவாலிட்டியில் பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க. நல்ல கொம்பு டைப்பில் ஹெச்எப் மாடு பார்க்குறவங்களுக்கும் இருக்குதுங்க. நீங்கள் ஜோடியாக வேணால் எடுத்துக்கலாங்க, செப்பரேட்டாக ஒரு மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க. விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா, மாடு போன தலையீத்துலேயே லோக்கல்லையே கறந்த மாடு தானுங்க. மாடு 2வது ஈத்துக்கு நிறைய சனியாக்குதுங்க. இன்னும் 20 நாள் டெலிவரி டைமுங்க. மாடு பாருங்கள், நல்லா ஒயிட் மெஜாரிட்டியில் ஹெச்எப்பில் மாடு நல்லா ஏபிஎஸ் குவாலிட்டியில் டாப் குவாலிட்டியில் ஹெவி சைஸ் மாடுங்க. நல்லா மொட்டையில் பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க. இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. போன தலைச்சனுக்கு ஒரு 12 24 லிட்டர் கறந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 24லேருந்து 25 லிட்டர் கறவை குறையாதுங்க. நல்லா ஒயிட் மெஜாரிட்டியில் நல்லா ஹெவி சைஸில் சூப்பரான மாடுங்க. நல்லா பேக் வெயிட்டு, நல்லா எலும்பு கணம், நல்லா மடி செட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாதிக்கு தகுந்த மடி வருங்க. நல்ல மடியம் சுத்தத்தில், நல்ல ஜாதி பொறுப்பில், நல்ல ஹெவி சைஸில் சூப்பரான மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள். நல்லா மொட்டையில் லைக் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. ஒரு 24லேருந்து 25 லிட்டர் கரை வருங்க. மாடு டெலிவரிக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. நல்லா மடியம் சுத்தம், பால் நிரம்ப தரையில் அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். நல்லா பேக் வெயிட் பாருங்கள், நல்லா திண்டு கட்டு மாதிரி நல்லா பேக் வெயிட்டுங்க. நல்ல மாடு வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க. இந்த மாடு ஃபுல் மடி எடுத்ததுன்னா நோட்டத்துக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா வெளியே கொண்டு போக முடிய அளவுக்கு நல்ல ஹெவியாக மடி வச்சு தான் கன்று போடுங்க. ஒரு 24லேருந்து 25 லிட்டர் வரை கரை வருங்க. நல்ல ஏபிஎஸ் குவாலிட்டியில் நல்ல மாடுங்க. அந்த மொட்டையில் ஒயிட்டில் விரும்புகிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு வாங்கிக்கலாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க. வர முடியாத நம்பர்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க. இல்லை நீங்கள் நேர்பை பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இன்னொரு மாடு இருக்குதுங்க. நீங்கள் வேணுன்னா ஜோடியாக ஓர்ஸ் எடுக்கிற மாதிரி ஜோடியாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. இல்லை செப்பரேட்டாக ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அடுத்தது 2வதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, மாடு 3வது ஈத்துக்கு சனையாக இருக்குதுங்க. இது அதிகபட்சமாக 20லேருந்து 25 நாளுக்குள்ளே மாடு கன்று போகிற கண்டிஷனுங்க. இது ஒரு 12 10 கறந்துன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கலில் அன்னூர்லேயே கறந்த மாடு தானுங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச போட்டாலும் நேரம் 10 லிட்டருக்கு மாடு குறையாதுங்க. நல்ல கருப்பு சட்டையிலேயே நல்ல கொம்பு டைப்பில் பழைய டைப் மாடுங்க. நல்ல மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல எலும்பு கணங்க, நல்ல உடம்பு அகலங்க, நல்லா 4 காம்பு கருங்காம்பில் பொறிக்க வச்ச மாதிரி எப்படிங்கன்னு பாருங்கள். நல்லா பேக் வெயிட் ஆட்டுங்க, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. நல்லா வெயிட் மாடுங்க. நல்லா கைகால் ஊக்கம், பால் நிரம்பு தார எல்லாமே தெளிவாக இருக்குங்க. 20லேருந்து 25 நாளுக்கிற ஜாஸ்திங்க. நல்ல மடி வச்சு கன்று போடுங்க. மாடு ஜாதிக்கு தகுந்த மடி வருங்க. நல்லா எலும்பு வெயிட்டில் சூப்பரான மாடுங்க. நல்ல ஹெவி சைஸுங்க. நீ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள். நல்லா கருப்பு சட்டையிலேயே நல்லா பழைய டைப்பில் அருமையான மாடுங்க. நல்லா 2 மாடுமே தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்குங்க. குறைஞ்சு போட்டாலும் நேரம் 10 லிட்டருக்கு அசால்ட்டாக கறக்குங்க. மாடு அந்தளவுக்கு நல்ல மடியம் சுத்தில் நல்ல ஜாதி பொறுப்பில் தெளிவான மாடுங்க. நல்லா மடி பண்ணுங்க. மாடு பிக்கிற மடியெல்லாம் கணக்கு இல்லைங்க. 20 நாள் டைம் இருக்குது. இன்னும் 10 15 நாளில் ஃபுல்லாக மடி வச்சுருங்க. ஒரு 20 25 நாளுக்குள்ளே மாடு கன்று போட்டுருங்க. டெலிவரி டேட் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடு சுழி சுத்தம், நல்லா குணமானம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. 4 காம்பு கருங்காம்பில் பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க. நல்லா மடி பண்ணுங்க. மாடு ஜாதிக்கு தகுந்த மடி வருங்க. நீங்கள் கொம்பு டைப்பில் ஹெச்எப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாடை தேர்வு பண்ணுங்கள். நல்ல கலர் பேட்சுங்க. நல்ல மடியம் சுத்தம், சுழி சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க. இது 3வது ஈத்துக்கு வகுத்துக்கன்னு 3வது கன்றுங்க. மாடு பிடிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.